ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். என் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து உட்காந்தாங்க. ஒரு 8th or 9th படிப்பாங்க. அந்த பொண்ணு வந்து உட்காந்ததும் பேக்லேருந்து ஒரு 10 ரூபா காயின் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பழம் விற்கிறவங்க வந்தாங்க. இந்த அன்னாச்சி பழம்லாம் கட் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்கும்போது 20 ரூபான்னு சொன்னோடனே அந்த பொண்ணு ஏதோ பேசாமல் அந்த 10 ரூபாயை உள்ளே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருளாக விற்க வராங்க. பிஸ்கெட்டு, சமோசான்னு சொல்லிட்டு. எல்லா நேரமும் அந்த 10 ரூபாயை கையில் எடுப்பா, மறுபடியும் உள்ளே வைக்கிறா. 10 ரூபாய் எடுக்கிறா, உள்ளே பேக்லேயே வச்சுட்டு. எனக்கு ஒரே குழப்பம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டேன். எதுக்குடா நீ காசை எடுக்கிற உள்ளே வைக்கிற, எடுக்கிற உள்ளே வைக்கிற, வாங்கலையான்னு. இல்லை, சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, வாங்கணும் போல் இருக்குது, ஆனால் வாங்க தோணலை அப்படின்னு. அப்போது தான் யோசித்தேன், அந்த குழந்தைக்கு அந்த பணத்தோட மதிப்பு தெரியுது. அதனால தான் வாங்க தோணலை. ஆசையாக இருக்குது, ஆனால் வாங்க தோணலை. இப்போ பிறக்கிற குழந்தைக்கெலாம் அந்த பணத்தோட மதிப்பு தெரியறதில்ல. காசு எங்கேருந்து வருதுன்னு கேளுங்க. அப்பா அம்மா ஆஃபீஸ் போகிறாங்க, காசு வருது. டாய்ஸ் எப்படி வாங்கினேன்? காசு கொடுத்து வாங்கினேன். எல்லாமே காசு எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியுது. ஆனால் அந்த பணத்தோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு பணத்தோட மதிப்பை சொல்லி வளங்க. இல்லைன்னா பிற்காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பணத்தோட மதிப்பு சொல்லி வளங்க. நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி.